அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஆகாஷ் பாக்கிய வீட்டில் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட கூட்டிகிட்டு போய் எனக்கு கொடுத்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு நான் உன்னை கேட்கலாமா, நான் கேட்டால் நீங்கள் எல்லோரும் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இனியாக்கிட்ட இன்னும் இந்த விஷயத்தை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கப்புறம் இனியாக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆகாஷ் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆகாஷ் என்னடா பேச போகிறான் அப்படிங்கிற மாதிரி செல்வி ஒரு பக்கம் ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. ஏன்னா ஏதாச்சும் இடக்கு முடுக்கா கேட்டுருவானா, இதனால பாக்கியாக்க வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வியுமே யோசிச்சுட்ருக்காங்க. யோசிக்கிற கேப்பில் நம்ம ஆகாஷ் வந்து, ஆனால் நான் தப்பாக கேட்கல, நான் என் மனசில் தோணுதை நான் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி வேலை வெட்டி இல்லை, உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் இருந்தாங்க எங்கள் அம்மா. இப்போ வந்து நான் கலெக்டர் ஆகிட்டேன். என்னோடய அம்மா ரொம்ப கௌரவமாக இருக்காங்க. நான் கலெக்டராக வந்து உங்கள் தங்கச்சி இனியாவை பொண்ணு கேட்கலான்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு இனியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ் கேட்குறாங்க. ஆகாஷ் கேட்டதுமே எல்லோரும் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அதை வெளியே காட்டாமல் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. உடனே செல்வி வந்து, டே ஆகாஷ் என்னடா பண்ணிகிட்ருக்க, ஏன் நீ இப்படி யோசிச்சுட்ருக்க, வாடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் எல்லாருமே இருங்க ஒரு நிமிஷம், என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரையும் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டின கையோட நம்ம செல்வி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க எல்லாருக்கும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி. உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இனியாவை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. செல்வி வந்து என்ன பண்ணேன்னா, அக்கா நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுக்கு முன்னாடி வெறும் ஆகாஷாக இருந்தப்போ தானே யோசிச்சிங்க. இப்போ கலெக்டரோட அம்மா செல்வியாக வந்து கேட்குறேன், என் பையன் கலெக்டருக்கு உங்கள் பொண்ணு இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இனியா வந்து இப்படி கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நிதிஷ் நம்மளோட வாழ்க்கையிலேருந்து போயிட்டான், ஆனால் அதை நினச்சி ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காமல் நம்ம இனியா என்ன பண்ணுறேன்னா, ஆகாஷ் அப்படின்றதுமே கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. நம்ம ஈஸ்வரி குடும்பத்துலையுமே ஆல்ரெடி இது எல்லாருமே பேசின விஷயந்தான். ஏன்னா ஆகாஷாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா இனியா சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சி இதை கேட்டதுனால எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்கிறாங்க. இதனால் இனியா ஆகாஷ்க்கு 2 பேருக்கும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் கல்யாண ஏற்பாடுகளை ரொம்பவே தடபுடலாக செய்ய போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.